Welcome to Cable Splicer Tech Channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த யூரியோட டிஜிட்டல் மீட்டருக்கும் டிவிசர் C30 க்கும் உள்ள கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டுலயுமே சிக்னலை கொடுத்து அதுல என்னென்ன அளவு வந்து எவ்வளவு MER காட்டுது அப்படிங்கறத லைவாவே செக் பண்ணி பாப்போம். ஃபர்ஸ்ட் இன்புட்டை வந்து நம்ம யூரி மீட்டர்ல கொடுத்து அத ரீடிங் வந்து நோட் பண்ணி வெச்சுடுவோம்.
சில இடத்துல 6 லெவல் கூட இருக்குது, சில இடத்துல 3 லெவல் கூட இருக்குது, சில இடத்துல 2 லெவல் கூட இருக்குது, சில இடத்துல 5 லெவல் கூட இருக்குது. அதுமாதிரி MERம் சில இடத்துல 7 MER கூட இருக்குது, சில இடத்துல 8 MER கூட இருக்குது, சில இடத்துல 2 MER மட்டும் தான் கூட இருக்குது. ஸோ C30க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி லைனில் யூஸ் பண்ணதாக இருந்தால் இத்தனது MER கூட இருக்குது அப்படின்னு நம்ம ப்ளஸ் பண்ணியோ இல்லை மைனஸ் பண்ணியோ யூஸ் பண்ணது வந்து கஷ்டம். மற்றபடி டோட்டலாக இந்த ஒரே ஒரு மீட்ரு மட்டும் வச்சு யூஸ் பண்ணதாக இருந்தால் கூட பண்ணிக்கலாம். அப்போவும் ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு மாதிரி காட்டுது. அப்ராக்சிமேட்டாக இதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா C30யோட ரேட் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 17,000 ரூபா கிட்ட ரேட்டு போயிடுச்சு. இது வந்து 3,200 தான். ஸோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற அளவுக்கு இது வந்து டிஸ்பிளே வந்து காட்டுது. இப்போ வந்து DC வோல்ட் வந்து செக் பண்ணிடுவோம். நம்ம மேல் டைப் POC வந்து போட்டு அதில் உள்ள அவுட்புட் பவர் எவ்வளோ வருதுன்னா 12.1 வோல்ட் வருது. அது இதில் எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்ப்போம். 11.6 காட்டுது, 11.7 வரை காட்டுது. ஓகே, இப்போ ஃபுல்லாக ஏற்கனவே இதோட ரிசல்ட் எல்லாமே லைவாகவே பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு. எப்போவுமே லைவ் டெஸ்டிங் வீடியோ வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்குங்கிறதுனால தேவையான கிளிப்பை மட்டும் தான் கட் பண்ணி போடுவோம். இந்த இதில் வந்து கரெக்டான கிளிப்பை வந்து நம்ம 2x ஸ்பீடில் போட்டிருக்கோம். எதனாலன்னா ஒருவேளை இதை வந்து லைவாக செக் பண்ண ஃபுட்டேஜ் வந்து சம்மந்தப்பட்ட கம்பெனிக்காரங்களுக்கு தேவைப்பட்டாலும் போடும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டான அவுட்புட் ரிசல்ட் வந்து காட்டுதோம். அதனால தான் இந்த டெஸ்டிங் வந்து நம்ம இந்த இடத்துல மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஃபீல்டுலேயே 2-3 இடத்துல செக் பண்ணி அதோட ரிசல்ட்டுமே இன்னொரு நோட்டில் எழுதி வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி ஓரளவு ரிசல்ட்டு தான் வந்தது. அதாவது சில இடத்துல சில பாயிண்ட் வந்து 2 லெவல் கூட இருக்குது, 2 லெவல் கம்மியாக இருக்குது, இல்லை MER 2 கூட இருக்குது, 2 கம்மியாக இருக்குது. அதாவது இத்தனை டிபி கூட இருக்குது இல்லை கம்மியாக இருக்குன்னு அதை கனெக்ட் பண்ணி நம்ம செட் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே மாதிரி ஒரே மீட்டரை வச்சு ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக செக் பண்ணதாக இருந்தால் கூட பண்ணிக்கலாம். மற்றபடி இதோட அக்யூரசி லெவல் வந்து C30 அளவுக்கு கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா C30யோட அக்யூரசி வந்து ரொம்ப கரெக்டாக காட்டுது. இந்த மாதிரி அனலாக் மீட்ரு வச்சு லெவலை மட்டும் ஒரு 20 dB கூட கனெக்ட் பண்ணி வச்சு லைனில் நோடை செக் பண்ணதுக்கு பதில் இந்த மாதிரி டிஜிட்டல் மீட்ரு வாங்கி MERையும் வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் MER வந்து அக்யூரேட்டாக கண்டிப்பாக காட்டலை. அதுக்கடுத்து இந்த மீட்டரில் இதுக்கு முன்னால் இதே மாதிரி சாலிடு SF750 மாடலும் இதேமாதிரி தான் போட்டாங்க. என்ன அதில் வந்து குவாலிட்டி வந்து 90%, 80% சம்மந்தம் இல்லாமல் காட்டும். ஆனால் இந்த மீட்டரில் அதுக்கு பதில் இந்த குவாலிட்டி காட்டுத இடத்துல MER எவ்வளோ MER வருதோ உள்ள டிஸ்பிளேயில் உள்ளதை இங்கேயும் காட்டுத மாதிரி இவங்க செட் பண்ணிருக்காங்க. அது ஓரளவு இதில் வந்து நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து இதோட மைனஸாக ஏற்கனவே அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருந்தோம், டேரெக்டாக இம்பிள்டாக இந்த போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த C30யில் வர மாதிரி ஐஜாயிண்ட் டைப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த த்ரெட்டு இந்த அளவுக்கு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி வீக் ஆகிருக்குன்னு. தேவைப்படுமோ நம்ம கலத்திட்டு வேறு ஐஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். ஆனால் இந்த இதில் வந்து அப்படி கலத்த முடியாது. ஃப்யூச்சரில் அதை அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஏன் எல்லா மீட்டரையுமே C30 கூட கம்பேர் பண்ணுதோம், அதாவது டிவிசர் பிராண்டு கூட கம்பேர் பண்ணுதோம்னா, இந்த டிவிசர் அனலாக் மீட்டர் வந்து கிட்டத்தட்ட வாங்கின வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2011 வந்து வாங்கியிருக்கு. 10ஆம் மாதம் 2011 கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே இப்போ வரையும் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. பேட்டரி மட்டும்தான் மாற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதிலேருந்து கூட ஒரு அவுட்புட் பின்னும் எடுத்துருக்கோம். HDMI கேப்சர் கார்டு போட்டு எந்த இடத்துலனாலும் செக் பண்ணதுக்காண்டி இன்னைய வர ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. டிவிசரோட பில்டு குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அப்போவே C30 வந்து எந்த இடத்துல செக் பண்ணாலும் கரெக்டான ரிசல்ட் வந்து கொடுக்கு. இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ரிசல்ட்டை வந்து கொடுக்கு. அதனால் C30 இந்த மீட்ரு ரெண்டுக்கும் இவ்வளோ டிபி வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு 4 dB அதிலேருந்து இது கம்மியாக இருக்கும் அப்படி கனெக்ட் பண்ணி நோட செட் பண்ணதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இதோட ரிசல்ட் வந்து காட்டுது. அதை லைவாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து வோல்ட்டை பொறுத்தளவில் AC வோல்ட்டு DC வோல்ட்டு ரெண்டுலேயுமே செக் பண்ணி பார்த்தோம். அது ஓரளவு 90% அக்யூரேட்டாக தான் காட்டுது. மற்றபடி லெவல் குவாலிட்டி MER வந்து ஒரு 50% அக்யூரஸியாக இருக்குது. அதுக்கடுத்து C30யில் வந்து பேட்ரி வந்து எவ்வளோ % இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பவர் சேவிங் மோடு உண்டு, எவ்வளோ நிமிஷத்தில் இந்த மீட்ரு வந்து ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன் வந்து ரெண்டுமே இதில் இல்லை. ஃபைனலாக இந்த மீட்டரை வாங்குறதும் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்ததில் இதில் வர சேம் லெவலில் இருந்து நம்ம ப்ளஸ் பண்ணியோ மைனஸ் பண்ணியோ அதை கம்பேர் பண்ணி நம்ம இதை வந்து கட்டாயம் செட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இதை தனியாக வேணால் வச்சு எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் லெவல் குவாலிட்டி MER வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் காட்டுது.
இந்த மீட்டரை மெயினாக வாங்கினதுக்கு காரணமே இதில் வந்து MERையும் பவரையும் கேலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தது அதோட பாக்ஸில். அதனால தான் இதை வந்து வாங்கியிருந்தது. உள்ளே வந்து அதுக்குள்ளே ஆப்ஷனும் இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணி இருந்து அதை ஆன் பண்ணி வச்சுருந்தோம். ஆனாலுமே இதில் வந்து எதுலேயுமே கேலிப்ரேட் பண்ணதுக்குள்ளே ஆப்ஷன் வந்து காட்டலை. ஒருவேளை இதில் கேலிப்ரேட் பண்ணதுக்குள்ளே ஆப்ஷன் வந்து கம்பெனியில் கேட்டு அதை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த C30யில் உள்ள லெவலுக்கு ஏற்றாப்புல இதை கேலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இது வந்து அக்யூரேட்டாக காட்டுதா அப்படிங்கிறதையும் பார்த்து ஒருவேளை அது பாசிபிள் அப்படின்னா அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.